ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பிக் ஹெட்டில் சும்மா ஒரு மேட்ச் தான் போனோம். அதுதான் இன்றைக்கி நம்ம கேம் பிளேயாக போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, கிளம்பலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உட்பக்கர் வச்சுட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ லூட்டை தான் பிறக்கணும். ஏன்னா நம்மகிட்ட உட்பக்கர் வச்சுலாம் நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் இப்போ அழுத்தி பிடிக்க ஒரு கன்று கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது கிடச்சிருக்கு. இது பேர் என்ன மறந்துட்டேன். ஹெட்செட் அடிக்க நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஹெட்செட்லாம் அடிக்க முடியாது. இது என்ன ஷூ. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கம்மியாக தான் குடிக்கும். இது மஞ்சள் தான் நான் பார்த்தேன். MP5 கிடச்சிக்கிட்டியமா அழுத்தலாம். குண்டு தான் இல்லை. இப்போ குண்டு தான் எடுக்க போனோம். நம்ம குண்டு இருந்தால் தான் நம்மளால் அடிக்க முடியும். இங்கே இப்போ பறக்கும். உள்ளே நிறைய இது இருக்குது. அங்கே ஏதாவது லூட்டை பறக்குவோம். அங்கே உள்ளே போகலாம். பறக்க முடியல. இப்போ பறக்க முடியுது. வெளில வச்சே பறக்க முடிஞ்சுன்னா உள்ளே பாஞ்சிருக்கலாம். உள்ளே என்னது இருக்குது? வெஸ்ட்டு இருக்குது. வெஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் உட்பக்கிற அளவுக்குலாம் வராது. இன்னும் கொஞ்சம் குண்டு எடுத்துக்குவோம். வேறு எங்கே இருக்குது? கடைசிட்டு 120 இருக்குது. நம்மளுக்கு தேவை எடுத்துக்கிடுவோம். ஓகே, வேறு எதுங்க நம்ம இந்த பேட் வச்சு நம்ம பறந்து போயிடுவோம். அங்கேயாச்சு லான்ச்சிங் பேட். நம்ம ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கா. நம்ம ஃப்ரெண்டு கூட போய் அங்கே அடிச்சுக்கிட்டு இருப்போம். சுடாமல் இருக்கு. நம்மளை தான் சுடுதான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ 37 சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி அடிச்சிட்டோம். இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் அடிக்க கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். லைவ்னால் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருவேண்ணா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஓகேவா? அண்டு எங்கே இருந்தால் நம்மளை அடிக்காங்க பொறுத்து தான் இன்னும். ஏன்னா நம்ம ஒரு கீழ் கூட இல்லை இன்னும். அங்கே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கேருந்து அடிக்கானே எனக்கு தெரில. ஒழுங்க மேப்பையும் பார்க்க முடியல. அங்கே இது வேற சொல்லாது காய்ஸ். அவ்வளோதான், எனக்கு மூச்சா. சே, லூட்டியாவது எடுக்கணும். இப்போ லூட் அப்படியே எடுக்க போகணும். தூரத்தில் தள்ளி விடுது. போடா, போக முடியாது. இங்கே ஏதாவது லூட் வச்சுருக்கணும். அண்ட் இப்போ நம்மகிட்ட என்ன கன்று இருக்குன்னு எனக்கு தெரில. இதுங்க உள்ளே போய் பார்ப்போம். என்கிட்ட இது ஸ்பைனரு அடிச்சிடலாமா? இங்கே தான். இப்போ இந்த கன்று செம்மையாக இருக்கும். 100 குண்டுகிட்ட அழிச்சிடலாம். ஆனால் அதிகமாக கிடைக்காது. அவ்வளோதான். மண்டை பெருசாகிட்டு இப்போ இங்கே ஒருத்தன் இருக்கான். தள்ளல் தூக்கிடலாம் நினச்ச முடியல. குதிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சூப்பர், அடித்தாச்சு. இப்போ இன்னொருத்தன் அடிக்கணும். அவ்வளோதான். இப்போ மொத்தமாக நம்ம தலையை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ரொம்ப தலையோடு சேர்த்து கழுத்தும் பெருசாக இருக்குது. எங்கேருந்து பின்னாடி வந்திருக்கான். பின்னாடி எங்கேருந்து அடிக்கானே தெரில. மேப்பில் கட்டுது, ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. சுற்றி சுற்றி இனிமையாக இருக்கான். எரிச்சலாக இருக்குது காய்ஸ். சரி, வந்தாச்சு. இப்போ நம்மகிட்ட இந்த ஷூ கிடச்சிருக்கு. லோல். சரியான டேமேஜ் கொடுத்துட்டான் வந்தோடனே. சுற்றி இருக்கானுங்க. எரிச்சலாக இருக்கு காய்ஸ். அவ்வளோதான், பயனால தான் போகுது. பின்னாடி வந்துட்டான். முன்னாடி இருந்தாலும் அடிச்சிருக்கலாம் அவனை. பின்னாடி வந்துட்டான். எங்கள் இப்போ ஹாண்டட் ஹவுஸ் இங்கே இறங்குவோம். இது மேலே ஏறின்ட்டு என்ன கன்று வச்சுருக்கேன்னு தெரில. பொறுமையாக அடிப்போம். இறங்கிட்டேன். இங்கே வேறு ஏதாவது ஷார்ட் ரேஞ்ச் கிடைக்கான்னு பார்ப்போம். என்னங்க அப்போலேருந்து இங்கே ஒருத்தர் இருக்கான். அலாக்கு இங்கே சுற்றிட்டானுங்க. 2 பேர் சேர்ந்து அடிக்கானுங்க. ஓகே, வேறு இப்போ எங்கே இருங்க நம்மளை சுற்றி போட்டு அடிக்காங்க. அதே எனக்கு எரிச்சலாக இருக்குது. இப்போ தனியாக இருந்தால் அடித்தா கூட ஒன்றும் இல்லை. இப்போ இருங்க, இங்கே ஸ்பைடர் வச்சு இங்கே தான் ஒருத்தர் நிற்கான்.
பின்னாடி இருக்கான் ஒருத்தன். கோளாரம் இல்லை இது. இவன் ஏய் 200 போயிட்டலா. சோனியா வந்துருக்குமோ கில்லு விட மாட்டேங்கி என்னையா. முடியல, எரிச்சலாக இருக்குது கைஸ். இதில் 200 போட்டேன், அதுக்கடுத்தும் சாபமாக இருக்கேன். என்ன பண்ணேன்னு தெரில. ஒரு வேளை தலை பெருசாயிட்டுனா நம்ம அடித்தாலும் அவங்களுக்கு அவ்வளோவா அடி விழாதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் நம்ம ஆளாக்கு அதுக்கடுத்து இவன் எங்கேருந்து இங்கேருந்து அடித்தானுங்கன்னே தெரியலையே. நான் இங்கே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தால் பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன அடித்தான். எப்படி அடிக்க. அங்கே ஒருத்தன் என்னோடய லூட் பாக்ஸ் கிட்ட ஒருத்தன் அடிக்கான். அங்கே போனால் இப்போ நம்மளுக்கு கன்று வேறு வசதியாக இல்லை. எஸ்பிடி வச்சு அடிச்சிடலாமா. ஒருத்தனையாவது அடிக்கணும். தலை வேறு குட்டி சைட்டே இருக்குது. நம்ம அவுட்டாக அவ்வளோதான். திரும்ப பெருசைட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி விளையாடும் போது தலை குட்டியாகுமான்னு தெரியாது, பெருசாக மட்டும்தான் ஆகும். ஆனால் இப்போ என்னன்னு தெரில, இப்படி ஆகிட்டுருக்கு. நான் அப்போலாம் விட்டு போன கண்ணுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருங்க, எவனையா அந்த இங்கே ஒருத்தன் இருக்கான் சைட்லேருந்து. என்ன கைஸ், ஒருத்தனை அடித்தா இன்னொருத்தன் இங்கே இருந்து வரான். ஓகே, இப்போ நம்ம தலை ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ கீழே போய் அவனை அடித்தா தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இருங்க, கீழே இறங்கி போய் அடிக்கணும். கார்னரில் இறங்கியிருக்கேன் இப்போ. இந்த ஏய் அடா. என்ன கைஸ், நான் தொடறதுக்குள்ளே அவங்களுக்கு அப்படியே டேமேஜ் போகவே மாட்டேங்குது. நம்மளுக்கு மட்டும் தான் டேமேஜ் போகுது. நமக்கு மட்டும்தான் டேமேஜ் விடுது. அவ்வளோதான் டைம். போய் அடிக்கணும்னு நினச்சேன். ஒரு வாட்டி கூட விக்கெட்டில் நான் போய் அடித்தது கிடையாது. என்ன பண்ணேன்னே தெரியல. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.